ஒருத்தர் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு காரணமே சாராய கடை தான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அடிக்கடி செய்தியில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, குழந்தைகள்லாம் அதில் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முணர்வுகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த கேசஸ்லாம் நிறைய வருது, ஒருவேளை இப்போ இந்த கேஸ்லாம் செய்தியில் நிறையா வருதா, முன்னாடி இந்த ஆட்சிகள்லையும் இது இருந்துச்சா, இல்லை இப்போ தான் அதிகமாகிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சீமானவர்கள் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. திமுகவில் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொன்னால் அதிமுகவில் பொள்ளாச்சி சம்பவம், இந்த மாதிரி எல்லாருமே ஈக்குவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு ஊரில் இருக்கணும்னா அந்த ஊரில் என்ன இருக்கக்கூடாது, சாராய கடை இருக்கக்கூடாது. சந்துக்கு சந்து டாஸ்மாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எப்படி நீ பாதுகாப்பு கொடுப்ப? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீ சாராய கடையை ஓப்பன் பண்ணினாவே சட்ட ஒழுங்கு பல்லழிச்சிரும்ல, அப்புறம் என்னத்தை நீ சட்ட ஒழுங்கு கொடுக்குறது? இது வேடிக்கையான விஷயம். சாராய கடையை மூடாமல் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க போகிறோன்னு சொல்கிறது சுத்த வேடிக்கை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமானவர்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், 2 கட்சியிலுமே இவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகம்னா அவங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பாங்க. இது கூடுதலாக இருக்கிறது காரணம் தங்கச்சி, இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கணக்கில்லாத சகிக்க முடியாத அளவிற்கு மது நிறைந்த மாநிலமாக ஆயிடுச்சு. திரவப்போதையும் திடப்போதையும் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆயிடுச்சு. பள்ளி கல்லூரி வளாகங்கள் வழிபாட்டு தலங்கள்லாம் அவங்களுக்கு கஞ்சா அபின் கொக்கைன்னு எல்லாம் தெரியுது. கஞ்சா சாக்லேட்டே பள்ளிக்கூடத்தில். என்னுடைய தங்கைகள் தம்பியெல்லாம் ஆசிரியர்களாக இருக்காங்கல்ல, அவங்க அழுகிறதே நம்ம பிள்ளைகளெல்லாம் இந்த போதையோடு தான் உள்ளே வருது, படிப்பு என்ன படிப்பிக்கிறதுன்னு கேட்டு அழுததெல்லாம் இருக்குது. இப்போ நாங்குநேரி படுகொலையாகட்டும், எந்த ஒரு செயலை செய்கிறவனும் நிறைந்த போதையில் தான் செய்கிறான். சராசரி மனநிலையில் யாரும் அதில் ஈடுபடலை. உங்களுக்கு தெரியும், இப்போ விசாரித்து பார்த்தீங்கன்னா அவர் போதையில் தான் படிப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த போதையை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குங்கிறதும் சமூக ஒழுங்குங்கிறதும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் ரொம்ப வேடிக்கையானது, ரொம்ப பிழையானது. 2 கட்சியும் சாராயம் வச்சுருக்கு. என் தம்பி வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்கள் மகளிர் நலங்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க? சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல, இதை ஒழிப்பேன், மதுவை ஒழிப்பேன். மதுவை ஒழிக்கும் போது ஒழிக்காமல் சட்டம் ஒழுங்குங்கிறது வெட்டி பேச்சு, அது ஒரு கேலியான பேச்சு, அது ஏமாற்று பேச்சு. சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல? மது போதையில் இருக்கும், மதி மயக்கத்தில் நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? என்ன ஒழுங்கு இருக்கும்? அதை நிறுத்த முடியல, அதை ஒழிப்பேன்னு சொல்ல முடியல. நீங்கள் அங்கே போய் கரூரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபாய்ன்னு பாடினீங்க, 10 ரூபா கூட்டி விற்றுட்டாங்க, ஏற்றி விற்றுட்டாங்கிறத சொல்கிறீங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு அடுத்தது திமுக தலைமையில் 22 கட்சிகள் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மாபெரும் கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லாட்சி ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கூட்டணி? மக்களே வந்துட்டு அப்பா திமுக சூப்பராக ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க ஆட்சி மறுபடியும் வரட்டும், திமுக ஆட்சி மலரட்டும் அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல. ஆனால் இப்போ யார் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு கத்தினே இருக்கிறது? நீங்கள் தான் விளம்பரம் பண்ணி கத்தினுக்கிறீங்க. மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள்னு. மக்கள் விரும்புகிறத மக்கள் சொல்லலை, நீங்கள் தான் விளம்பரம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, மைண்ட் செட் பண்ணின்னுக்கிறீங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு சீமானவர்கள். நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற ஒரு கட்சி, ஒரு நேர்மையான கட்சி, உறுதியான கொள்கை நிலைப்பாடு இருக்கிற, தூய கொள்கை நிலைப்பாடு இருக்கிற கட்சி எதுக்கு அணி சேர்க்கணும்? நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியை மக்கள் போற்றுவார்கள் தானே. தானாக வந்து வழியை வந்து இந்த ஆட்சி தொடரணும்னு நீங்களாக இது தொடரட்டும், இது நடரட்டும்னு சொல்கிறீங்களே ஒழிய, மக்கள் மனதார நினைக்கட்டும் இந்த ஆட்சி நீட்டிக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், நல்லபடியாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்களே செய்வாங்க. நீங்களாக விளம்பரப்படுத்திக்கிறீங்க. அதுக்கடுத்தது இலவசங்கள் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ நானும் கொடுக்குறேன்டா 2500 வச்சுக்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதிமுக திமுகவுடைய நீட்சி தான் தாவேகான்னு. யார் கேட்குறீங்க? முன்னாடி அவர் என்ன சொன்னார்? ஈவேராவை எடுத்துக்கிறாரு, அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு, எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டாரு, இப்போ ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் வந்துட்டார். அப்போ எல்லாருமே இப்போ அதிமுகவில் இருக்கவங்க பூரா தாவேகாவில் தான் இருக்கிறாங்க. எல்லாம் அங்கே இருக்கும்போது அது என்ன புது கட்சியா? அது மட்டுமா? தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சா? அவருக்கு தனியான சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் இவர் வச்சுருக்காரு. அப்போ அவங்க 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள் 2000 ரூபானா நான் 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அவர் தாலிக்கு தங்கம் 1/2 பவுன் கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, 1 பவுனாக கொடுக்குறேன், இவ்வளோதானே.
அவருக்கு புதுசாக சித்தாந்தம் தத்துவம் கொள்கை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமானவர்கள். அதை இந்த கட்சிகளினுடைய நீட்சி தான் அவருக்கு தனித்த ஒரு தத்துவமோ ஒரு பாதையோ கோட்பாடோ என் தம்பி கிடையாது. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும் போதே அவருக்கு தனித்த பார்வையோ ஒரு திட்டமோ இல்லை. உங்களுக்கு அப்போ அது புரிஞ்சுக்கணும். சினிமா வேறு சித்தாந்தம் வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? அவர் இப்போ இங்கே இருக்கிறவங்களே அதிமுக ஊழலை எதுக்குறீங்கன்னா, அதிமுக ஊழல் கட்சின்னா அந்த ஊழல் கட்சியில் அமைச்சராக இருந்தவங்களாம் இப்போ அவங்க கூட இருக்காங்க. அதிகபட்சமாக அதிமுக உறுப்பினர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவின் இன்னொரு கட்சி நீட்சி மாதிரி தான் இது இருக்குது. அதே திராவிட சித்தாந்தம், அதே ஐயா ஈவேரா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா பேர் எங்கள் அண்ணா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா எம்ஜிஆரை வச்சுக்கிறீங்க, இப்போ அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. அரைப்பவன் நீங்கள் ஒரு பவன் கூட்டியிருக்கீங்க. ஏன்னா 10 ஆண்டு ஆயிடுச்சுல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குல்ல, வளர்ந்துருக்குல்ல. இவர் போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் ஐயா எடப்பாடி நான் வந்தால் 2000 கொடுக்குறேன். இப்போ அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்போ நான் நீங்கள் 2 பேர் 2000மா, நான் 2500. இப்போ எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏழை விடுவாங்க, நம்ம ஐயா பயில் வாண்டுறாங்கன்னா அதெல்லாம் உட்காந்து 2000 3000 4000 கடைசியாக பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அதுக்கு அடுத்தது சார், ஊரில் இருக்கிற எல்லாரும் பற்றியும் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் எப்போ சார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன். அதுக்கு ஓப்பனாகவே மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிதி திரட்டணும், பிச்சை எடுத்து 4 பேரை பார்த்து அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் போகணும், நம்மக்கிட்ட காசு இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சீமானவர்கள். இல்லை அது இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு வாரம். அப்புறம் கொஞ்சம் நிதி செலவு புரட்டணும்ல, அது 4 பேரை பார்த்து பிச்சை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கிளம்புவோம். கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அது மற்றவங்களுக்கு அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை, பணம் இருக்குது, நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லை, எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு தான் கிளம்பணும்.